வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இப்ப ரீசெண்டா வெளியான மருதானி 3 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. சரி, மத்த பார்ட்ட பார்த்தாதான் இந்த கதை புரியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சிவானின்ற போலீஸ் ஆபீசர் மட்டும் 3 கதையிலயும் காமனா வருவாங்க. மத்தபடி கதைலாம் வேற வேறையா தான் இருக்கும். இந்த கதையை பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன். 2 சின்ன பொண்ணுங்க கடத்தப்படுறாங்க. அந்த கேஸ் நம்ம சிவானி கிட்ட வருது. சிவானியும் விசாரணை பண்றாங்க. அந்த விசாரணையில இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. 1 2 3 4ன்னு இந்த பொண்ணு எண்ணிட்டு இருக்கா. இப்ப வேற ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா போல. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணை ஒரு கும்பல் கடத்துறது இந்த பொண்ணுக்கு தெரியுது. இப்ப கடத்தினவங்க கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த சின்ன பொண்ணு அந்த பெரிய பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறா. அதனால வேகமா ஒரு மரத்து மேல ஏறி கல் எடுத்து அந்த கார் மேல வீசிக்கிட்டே இருக்கா. அந்த கார்காரங்களுமே இந்த சின்ன பொண்ணை கவனிச்சிடுறாங்க. இவளையும் விடக்கூடாது, இவளையும் தூக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணையும் தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த கும்பல் யாரு என்னன்றது நமக்கு ப்ராப்பரா தெரியல. இப்ப வேற ஒரு கும்பலை நமக்கு காட்டுறாங்க. இந்த கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா, லேடிஸ் நிறைய பேரை தூக்கிட்டு ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா லேடிஸ் மூஞ்சிலையும் ஒரு துணியை போட்டு கவர் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு லேடிஸா கூப்பிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேங்குக்கு நடுவுல ஒரு லேடியா தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. போலீஸ் ஆபீசர் இந்த கேங்கை பிடிக்கிறதுக்காக இப்படி வேஷம் போட்டு வந்திருக்காங்க போல. அப்படி வேஷம் போட்டு வந்தவங்க டீம் கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. சீக்கிரமா லொகேஷனை கண்டுபிடிச்சு வாங்கன்னு சொல்றாங்க. மேடம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கூட்டு வந்த கேங் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அதனால சிவானி டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, இப்பயே ஆக்ஷன்ல இறங்கணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவ என்ன சண்டை போடுறா, இவ போலீஸ் போல அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க காலி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம சிவானி தனியாளா இங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுறாங்க. சிச்சுவேஷனை இவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாங்க. ஏறக்குறைய இதே டைம் தான் டீமும் வருது. இங்க இருக்க எல்லாரையும் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இவ்வளவு லேட்ன்ற மாதிரி இவங்க டீம் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கேப்ல இந்த டீமை சேர்ந்த, அதாவது ஆப்போசிட் டீமை சேர்ந்த ஒரு நபர் தப்பிச்சு ஓட பாக்குறாரு. சிவானி இருக்காங்கல்ல, கரெக்டா அவரோட காலை பார்த்து ஷூட் பண்றாங்க. இங்கதான் மருதானி 3ன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நமக்கு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளு, அம்பாஸ்டர் அப்படின்ற ஒரு பதவி இருக்கு பாத்தீங்களா, அந்த பதவியில இருக்கவர் போல. இவருக்கு ஏதோ பிரச்சனை. இவர் எதர்ச்சியா நியூஸ பார்க்கும்போது சிவானிய புகழ்ந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. சிவானி இந்த டீமை புடிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இத பாக்குற இவர் இருக்கார்ல, நம்ம கேசிய இவங்க கிட்டயே தரணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மேல் இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப மேல் இடத்தை சேர்ந்தவங்க சிவானியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்பாஸ்டரோட பொண்ணை யாரோ தூக்கி இருக்காங்க. இந்த கேஸை இப்ப மத்தவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீ விசாரிச்சா நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்பி போன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சிவானி இருக்காங்கல்ல, அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்டார்டிங் ஒரு இன்சிடென்ட்டை காமிச்சாங்கல்ல, அம்பாஸ்டர் பொண்ணு தான் கடத்தப்பட்டிருக்காங்க போல. அந்த இடத்தை இவங்க அனலைஸ் பண்றதுக்காக வராங்க. அப்படி அனலைஸ் பண்ணவங்க என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, 2 சின்ன பசங்க கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு கண்ணை பொத்திட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்கா. அப்ப பெரிய பொண்ணா ஆளுங்க கடத்துறத கவனிச்சிருக்கா. அந்த பெரிய பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவளுமே சில முயற்சி எல்லாம் எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த சின்ன பொண்ணையும் சேர்த்து தூக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸ்டார்டிங் நமக்கு அந்த விஷயத்தை தானே காமிச்சாங்க. இவங்க அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களுமே இதை பத்தி பேசுறதுக்காக அம்பாஸ்டரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என் பொண்ணை கண்டுபிடிச்சு தந்துருங்கன்ற மாதிரி அம்பாஸ்டர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பெரிய பொண்ணு மட்டும் தான் அம்பாஸ்டரோட சொந்த பொண்ணா இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கிறவரோட பொண்ணா இருப்பாங்க. அவருமே என் பொண்ணை கண்டுபிடிச்சு தந்துருங்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே அம்பாஸ்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கடத்தினவங்க தெரியாம தான் உங்க பொண்ணை கடத்திருக்காங்க. ஏன்னா தெரிஞ்சே கடத்தி இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இவ்வளவு காசு வேணும்னு உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. அப்படி பேசாம இருக்காங்கன்னா ஒரு ஏழை பொண்ணு நினைச்சு அவங்க கடத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கடத்தப்பட்டு 24 மணி நேரத்துக்குள்ள ரான்சம் கால் மாதிரி வந்துரும்ல, அந்த கால் வராததுனால தான் சிவானி இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவுமே ரொம்ப பயப்படுறாரு. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு தந்துருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும், அதை மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத எக்ஸாக்டா நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி கடத்தின குரூப்பை காட்டுறாங்க. அவனுங்க கார்ல சீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீட்டுக்குள்ளதான் 2 பொண்ணுங்களையும் மறைச்சு வச்சிருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த சீட்டெல்லாம் பிரிக்கிறாங்க.
ஆக்சிஜன் சப்போர்ட்டோட அந்த 2 குழந்தைங்களை மறைச்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. அந்த குரூப் இருக்காங்கல்ல, வேற ஒரு நபர்கிட்ட குழந்தைய தராங்க. அவருமே 2 குழந்தைக்கு 20 லட்சம் ரூபாய் தராரு. என்ன வெறும் 20 லட்சம் ரூபாய் தரீங்க, இன்னும் காசு வேணும்ன்ற மாதிரிலாம் இவன் பேசி பார்க்கறான். இல்ல இவ்வளவு காசு தான் தர முடியும், அம்மா சொல்லி இந்த வேலையை நீங்க பண்றீங்க, இவ்வளவு காசு தான் தர முடியும்னு சொல்லிட்டாரு. அம்மான்ற பேரை கேட்டோன்னே இவனுங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. சரி 20 லட்சம் ரூபாய் போதும்ன்ற மாதிரி வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அம்மான்றவங்க தான் முக்கியமான ஆள் போல. அந்த அம்மா கிட்ட தான் இந்த கருப்பு கலர் Dress போட்டிருக்கவர் வேலை பார்க்கறாரு. 20 லட்சம் ரூபாய் வாங்கினாங்கல்ல, அந்த கேங்க நான் குணாவோட கேங்னு சொல்றேன். அந்த குணாவோட கேங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க ஓடிட்டு இருக்க நியூஸ பாக்குறாங்க. அல்ல அம்பாஸ்டர் இருக்கார்ல, என் பொண்ணு கடத்தப்பட்டிருக்கா, நான் 2 கோடி ரூபாய் வரைக்கும் காசு தரேன், என் குழந்தையை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. எது 2 கோடி ரூபாய் தருவாரா? அம்பாஸ்டரோட பொண்ணை தான் தெரியாம நம்ம தூக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைய போய் வெறும் 20 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டுமே, திரும்பி அந்த இடத்துல இருந்து அந்த குழந்தைய தூக்கணும், நம்மளே நேரடியா டீலிங்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குணாவும் கேங்கோ இந்த இடத்துல டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ஸ்லம் ஏரியாவை காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு ஒருத்தங்களோட கார் வரதை பார்த்தோன்னா அங்க இருக்க எல்லா மக்களும் பயப்படுறாங்க. அம்மான்ற லேடியோட கார் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு போல. அந்த லேடி ஒரு கவரை தூக்கிக்கிட்டே ஒரு வீட்டுக்கு நடந்து வராங்க. அந்த கவர்ல பார்த்தா கை குழந்தை இறந்து போயிருக்கு. சோ இப்போ ஒரு வீட்டுக்கு வந்தவங்க அந்த வீட்டுல இருக்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மா கிட்ட இருந்து இந்த குழந்தைய புடுங்கி தான் வேற ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பசங்களை கடத்தி அவங்க மூலியமா பிச்சைலாம் எடுப்பாங்க போல. பிச்சை எடுக்கிறது மூலியமா நிறைய காசு பாக்குறாங்க. சின்ன பசங்களை கையில வச்சு பிச்சை எடுத்தா நிறைய காசு கிடைக்கும்ல, அதுக்கு தான் இந்த சின்ன குழந்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா குழந்தை இறந்து போயிருது. அதனால அம்மா இருக்காங்கல்ல, உன் குழந்தை இறந்து போயிருச்சு, அதுக்காக இந்த காசை வச்சுக்கோன்ற மாதிரி இந்த அம்மாக்கு காசெல்லாம் தந்துட்டு போறாங்க. ஆனா இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் குழந்தையை இழந்துட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இந்த அம்மாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது இல்ல, அதனால அமைதியா இருக்காங்க. இப்ப காசெல்லாம் தந்துட்டு இந்த அம்மான்ற லேடி கிளம்ப பார்க்கும் போதுதான் இவனுங்க மாத்தி கடத்தி வச்சிருக்காங்க. அதனால சிவானின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் கேஸ நோன்றாங்கன்றது தெரிய வருது. அட பாவீங்களா, தேவையில்லாம பணக்கார குழந்தைய தூக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல கடுப்பாவுறாங்க. ஏன்டா இப்படி குழந்தைய மாத்தி தூக்குனீங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சத்தம் போடுறாங்க. இவனுங்க டார்கெட் ஏழை குழந்தை போல தெரியாதனமா அம்பாஸ்டரோட குழந்தைய தூக்கிட்டாங்க. இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அந்த குழந்தைங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன டெஸ்ட் எடுக்கிறாருன்றத கிளியரா நமக்கு காட்ட மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு பாசிட்டிவ் வருது, ஒரு பொண்ணுக்கு நெகட்டிவ் வருது. அந்த பணக்கார பொண்ணு உங்களுக்கு தேவையில்லை போல, ஏழை பொண்ணு தான் இவங்களோட வேலைக்கு தேவை போல. ஏழை பொண்ணு தான் நமக்கு செட் ஆவா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது குணாவோட கேங்க சேர்ந்தவங்க மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க கருப்பு ஷர்ட் போட்டிருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஆளுங்க கூட சண்டைலாம் போடுறாங்க. ஃபுல்லா கன் ஃபைட் தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருந்து அந்த பணக்கார பொண்ணை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க போல. இப்ப கருப்பு ஷர்ட் போட்டவர் இருக்காருல, அம்மாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. என்கிட்ட வித்தவனுங்க திரும்பி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த பணக்கார பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படியும் நம்மளுக்கு அந்த ஏழை பொண்ணு தானே தேவை, அந்த ஏழை பொண்ணை வச்சு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யணும். அதே மாதிரி அந்த பணக்கார பொண்ணு திரும்பி உயிரோட போறது நமக்கு ஆபத்து. அந்த குணாவோட கேங்கு கிட்ட இருந்து கண்டுபிடிச்சு அந்த குழந்தை கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கருப்பு ஷர்ட் போட்டவரும் சொல்லிட்டு இருக்காரு. என் குழந்தைய பத்தி சொன்னா 2 கோடி ரூபாய் தரேன்னு வேணும்ட்டே இவங்க தான் பேச சொல்லியிருப்பாங்க. இப்ப கால் வரும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க நினைச்ச மாதிரியே கால் வருது. அந்த குணாவோட கேங்க சேர்ந்தவங்க தான் கால் பண்றாங்க. ரோட்ல இருக்க ஒரு லேண்ட்லைன் மூலியமா தான் கால் பண்றாங்க. உன் குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, குழந்தை உயிரோட வேணும்னு வச்சுக்கோ, சொன்ன மாதிரியே 2 கோடி ரூபாய் தரணும்ன்ற மாதிரிலாம் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். என் பொண்ணு கிட்ட நான் பேசணும், கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அவனுமே கன்ஃபார்ம் பண்றதுக்காக பேசலாம் வச்சிடறான். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு காசை மாத்துற மாதிரி தான் பிளான் இருக்கும். அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது அமைக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் குழந்தையோட தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான் போல. அங்க இருந்தே வீடியோ கால்லாம் பண்ணிட்டு இருக்கான். நான் இந்த பகுதியில தான் இருக்கேன், நீ உடனே பேக் எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்றான். இவருமே சொன்ன இடத்துல பேக் எல்லாம் வச்சிடுறாரு. அவன் எங்க இருந்து பேசினானோ அந்த இடம் நல்லா சிவானிக்கு தெரியுது. அந்த இடத்துல தான் அவன் இருக்கான், உடனே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வேகமா அந்த பகுதிக்கு வராங்க. ஆனா அவன் வீடியோ கால்ல பேசின இடத்துல அவன் இல்லவே இல்ல. இது எப்படா பாசிபிள்னு பார்க்கும்போது அந்த குணா ஒரு சூப்பர் ஐடியா பண்ணிருக்கான். அது என்னன்னா, இவங்களை கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த இடத்துல ஒரு வீடியோவை ரெடி பண்ணிருக்கான். அந்த வீடியோவை காமிச்சுதான் லைவ்ல பேசுற மாதிரி இவங்களை ஏமாத்திருக்கான். இது தெரியாம இவங்களுமே சொன்ன இடத்துல காசை வச்சிருப்பாங்க. இப்ப திரும்பி அந்த காசை எடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த குணாவோட ஆள் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த காசு எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களுமே பிடிக்கணும்ன்ற மாதிரி வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க. அப்ப கீழ இருக்க ஒரு லேடி கான்ஸ்டபிள் இவன் ஓடிட்டு இருக்கிறத பார்த்து தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்றானா, அந்த லேடியை அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். அடி வாங்கி விழுந்த இந்த லேடியோட பேரு ஃபாத்திமா அப்படின்றது. அவன் தப்பிச்சு போயிடுறான். ஆனா அவன் கூட வந்த வேற ஒருத்தன் இவங்க கிட்ட மாட்டிக்கிறான். இவனுமே குணாவோட டீமை சேர்ந்தவன் தானே, அதனால இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ யாரு என்ன ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்றானா, பிளான் பண்ணி ஏழை குழந்தைங்களை நாங்க தூக்குவோம், அந்த ஏழை குழந்தைங்களெல்லாம் அம்மாவோட
ஆளுகிட்ட நாங்க விப்போம். ஆனா தெரியாதனமா பணக்கார குழந்தைய நாங்க தூக்கிட்டோம். அந்த பணக்கார குழந்தைய வச்சு காசு பார்க்கலான்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணோம். இதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த குணாவும் ஆளுங்களும் எங்க இருப்பாங்க அதை பத்தி சொல்லுன்ற மாதிரி இவங்களுமே டீட்டெயில்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவன் வழி தாங்காம 2-3 பேரோட டீட்டெயில் சொல்லியிருப்பான். அந்த 2-3 பேர் எங்க இருக்காங்கன்றதை ட்ரேஸ் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்களுமே ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பொண்ணு அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தனை பார்த்திருக்கால, அவ பேரு ஃபாத்திமான்னு சொல்லியிருப்பேன். ஃபாத்திமா, இதுக்கப்புறம் நீயும் கொஞ்ச நாள் என் டீம்ல இருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஃபாத்திமாவும் இவங்க டீம்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்ப அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஏழை குழந்தைய பாக்குறதுக்காக வராங்க. இந்த ஏழை குழந்தை மூலியமா ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க போல. இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு ஊசி போடணும். அந்த குழந்தை பயந்துட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே ஊசி எல்லாம் போட வச்சிடுறாங்க. மடியில படுக்க வச்சு தூங்கலாம் வைக்கிறாங்க. இந்த அம்மான்றவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய குழந்தைய கடத்தி பிச்சை எடுக்க வைக்கிறது தெரியுது. இதை தாண்டி நிறைய குழந்தைங்களை வேற ஏதோ பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சிவானிக்கு தோணுது. வேற என்ன பண்ணிட்டு இருப்பாளா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க ஆளுங்க கிட்ட டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த கேஸை இவங்களுக்கு தந்த சீனியர்ஸ் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ எதுக்காக தேவையில்லாம அம்மாவோட கேஸை நோண்டிட்டு இருக்க? இப்ப நீ பண்ண வேண்டியது ஒண்ணுதான். அந்த அம்பாஸ்டரோட குழந்தைய பொறுத்த வரைக்கும் குணா கேங்கு கிட்ட இருக்கு. அந்த குழந்தையை எப்படி காப்பாத்துறதுன்னு மட்டும் யோசின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல சார், அம்மா கிட்ட இன்னொன்னு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய முக்கியம்னு இவங்க சொல்லிட்டாங்க. அந்த குழந்தைய விட குணா கேங்கு கிட்ட இருக்க அந்த பணக்கார குழந்தை தான் முக்கியம், அதை மட்டும் நீ பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்டா விக்ரம்னு ஒரு நபர் இருப்பாரு. ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என்ன ரொம்ப பிஸியா இருக்க போலன்னு கேக்குறாரு. ஆமா கொஞ்சம் பிஸி அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. குணா கேங்ல இருக்க 2 பேருக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு போல. ஒரு நபரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அசைன்மெண்ட் வந்திருக்கு. இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. இத பத்தி நம்ம ஹீரோயினுக்கு தகவல் கிடைச்சிருது. அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அவனுங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்கலாம்ன்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டுக்குள்ள போறாங்க. இது என்ன ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்களுமே உள்ள நுழையிறாங்க. அந்த ட்ரஸ்டுக்குள்ள வந்தவனுங்க அந்த ட்ரஸ்ட்டை நடத்திட்டு இருக்க ராம்னு ஒருத்தரோட கதையை முடிக்கிறதுக்காக எய்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல தாமதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே பதிலுக்கு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷூட் அவுட்ல சம்பந்தப்பட்ட 2 பேருமே செத்து போயிடுறாங்க. ஆனா அவங்க ராம்னு ஒருத்தரை கொல்றதுக்காக வந்தாங்கல்ல, அந்த ராம நல்லபடியா இவங்க காப்பாத்திடுறாங்க. இந்த ராம பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன பசங்களை காப்பாத்தி இருக்காரு. அதாவது அம்மா நிறைய சின்ன பசங்களை பிச்செல்லாம் எடுக்க விட்டுருக்காங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு இவர் காப்பாத்துறாரு போல. அந்த விஷயத்தை தான் இவர் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. அந்த அம்மா ரொம்ப பெரிய லெவல்ல இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எங்கெல்லாம் இந்த விஷயத்த பண்றாங்கன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். என்னால தனியா ஃபைட் பண்ண முடியாது மேடம், நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கேன், உனக்கு ஏதாவது இடம் தெரிஞ்சா சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த அம்மா குழந்தைங்களை பதுக்கி வச்சிருக்க இடத்தை பத்தி எல்லாம் இவர் சொல்றாரு. 2-3 இடத்தை பத்தி சொல்றாரு. அந்த இடத்துக்கு போய் இவங்களுமே ஆக்ஷன்ல இறங்குறாங்க. நிறைய குழந்தைங்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே அம்மா விஷயத்தை நோண்டாதன்ற மாதிரி சீனியர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இவங்க தேவையில்லாம 2-3 இடத்தை நோண்டிட்டாங்கல்ல, இல்ல சீனியர்ஸ் எல்லாம் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அம்மாக்கு எதுக்கு சீனியர்ஸ் சப்போர்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இந்த அம்மா நிறைய சம்பாரிச்சு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு காசை தந்துட்டு இருக்காங்க. அதனால தான் சீனியர்ஸ் அம்மாக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. நீ இந்த கேஸை மட்டும் ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற வழி இல்லாம சிவானியும் ஏத்துக்கிறாங்க. இப்ப சிவானி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது சிவானி படுத்துட்டு இருக்காங்க. என்ன டயர்டா படுத்துட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரி பக்கத்துல வராரு. பக்கத்துல வந்தாதான் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கிறது சிவானி இல்ல அம்மான்னு தெரிய வருது. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அதுல வந்து அம்மா பேசுறாங்க. இவங்களுமே பதறி அடிச்சு வீட்டுக்கு வரும்போது அம்மா தெனாவட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாம என்னோட நெட்வொர்க்கை நோண்டிட்டு இருக்க, இதை இதோட ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி அம்மா வார்னிங் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் சிவானி அசர்ற மாதிரியே இல்ல. உன் மிரட்டலுக்கு பயப்படுற ஆளு நான் இல்லன்ற மாதிரிலாம் சிவானி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, உன் ஹஸ்பண்ட முதல்ல காப்பாத்து, அதுக்கப்புறம் என்ன பிடிக்கலான்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் அசைவே இல்லாம இருக்காரு. ஹஸ்பண்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. ஆளுங்களும் என்னாச்சு ஏதாச்சுலாம் பாக்குறாங்க. நம்ம ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்பதான் டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த குணாவும் ஆளுங்களும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு மேடம். சீட் ஆட்டோலாம் ஆடுற ஒரு இடத்துல தான் இருக்காங்க, வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க சீட் ஆடுற இடமும் இருக்கு. அங்கதான் அவங்க குழந்தைய மறைச்சு வச்சு ரூம் எடுத்து தங்கி இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க கூட அந்த ராமன்றவரும் வந்திருக்காரு. போலீஸ் தேடிட்டு இருக்கிறதுனால குணாவோட கேங்க சேர்ந்தவங்க இந்த இடத்துல பதுங்கி இருக்காங்க போல. அந்த சின்ன பொண்ணையும் இவங்க தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோயினும் டீமோ சேர்ந்த மாதிரி ஃபாத்திமாவை கூட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஃபாத்திமா நடந்து வந்துட்டு இருக்கிறத அந்த குணாவோட கேங்ல இருக்க ஒருத்தர் பாத்துறாரு. இவளை தானே நம்ம அடிச்சு தப்பிச்சோம், அப்ப இவ வந்திருக்கானா போலீஸ் தான் வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கன் ஃபைட் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராம் உள்ள போய் அந்த சின்ன பொண்ணை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்ப ராம் மட்டும் வேகமா உள்ள வந்துடுறாரு. அந்த சின்ன பொண்ணையும் பாத்துறாரு. அந்த சின்ன
சின்ன பொண்ணு இந்த ஷூட் அவுட்டை பார்த்து பயப்படுறாள். பயத்துல சத்தம் போடாதமா, அமைதியா இருன்ற மாதிரி இவரும் வாயில கையை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. சத்தம் போடக்கூடாதுன்றதுக்காக வாயை மூடினவரு அந்த பொண்ணு மூச்சை விடுறதுக்கு கஷ்டப்படும் போது கூட வாயை மூடிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக வரல, கொல்றதுக்காக தான் வந்திருக்காருன்னு தெரிய வருது. ஒரு ஸ்டேஜ்ல ராம் இருக்கார்ல, அந்த பொண்ணோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோயின் உள்ள வந்து பார்க்கும்போது ராமே இந்த பொண்ணு இறந்து போயிட்டா மேடம், நான் வரதுக்குள்ளேயே சாவடிச்சிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் நடிக்கிறாரு. ராமு தன்னை நல்லவரா காமிச்சுக்கிறாருல, அதனால ஹீரோயினுக்கும் இந்த இடத்துல பெருசா டவுட் வர மாட்டேங்குது. இப்ப அம்பாஸ்டருக்கும் ஒய்ஃபுக்கும் பொண்ணு இறந்து போன தகவலை சொல்றாங்க. அவரால் ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் எப்படியாவது காப்பாத்தி தரேன்னு இவங்க வாக்கு தந்திருப்பாங்க, நம்ம தோத்துட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்ப அந்த ராம் இருக்காரு பாத்தீங்களா, நேரா அம்மாவை பாக்குறதுக்காக வராரு. அம்மாவும் இவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேர் ஒரே டீம்னு தெரிய வருது. நீ எதுக்குடா இவ்வளவு ரிஸ்க் எடுத்தன்னு அம்மா கேக்குறாங்க. அப்பதான் இவன் பண்ண பிளான நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் தான் வேணும்ட்டே அந்த ரெண்டு பேருக்கு ஒரு அசைன்மெண்ட்டை தந்திருப்பான். ராம்னு ஒருத்தனோட கதையை முடிங்கன்ற மாதிரி இவன் தான் அசைன்மெண்ட் தந்திருப்பான். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இவன் உயிரே கூட போயிருக்கும். ஆனா இவன் சிவானி எப்படியும் பிடிச்சிருவாங்கன்ற மாதிரி கெஸ் பண்ணி தான் அந்த விஷயத்த பண்ணிருப்பான். சிவானி கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான். நானுமே அம்மாவை எதிர்க்கிறவன் தான், நான் உங்க கூட இருக்கன்ற மாதிரி அம்மாவை கொஞ்சம் மாட்ட வைக்கிற மாதிரிலாம் டிராமா பண்ணிருப்பான். அதுக்கு காரணம் அந்த சின்ன பொண்ணை போலீஸுங்க கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சோன்னா நம்ம போட்டு தள்ளணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான். இப்ப நினைச்ச மாதிரியே அந்த பணக்கார பொண்ணோட கதையை முடிச்சிடறான். இப்ப இந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோயினுக்கு கால் பண்ணி நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதோட நிறுத்துன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா நிறுத்த மாட்டேன், உன் நெட்வொர்க்கை டோட்டலா காலி பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோயினும் பதிலுக்கு சொல்றாங்க. சொன்ன மாதிரியே ஹீரோயினும் அம்மாவோட கேங்க பத்தி எல்லாம் பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சீனியர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன்கிட்ட கொடுத்த கேஸ்ல நீ சொதப்பிட்ட, அந்த பொண்ணு அநியாயத்துக்கு சாக விட்டுட்ட, இதுக்கப்புறம் அம்மாவோட கேஸ் எல்லாம் நீ நோண்ட தேவையில்ல, நீ பண்ண தப்புக்காக உன்னை சஸ்பெண்ட் பண்றன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸுங்க சொல்லிட்டா நீ கேட்கிற ஆளா, தனிப்பட்ட முறையில நீ பண்ண வேண்டியதை பண்ணு, நீ நினைச்சதை எப்பவுமே முடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரிலாம் சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. அபிஷியலா இதுக்கப்புறம் கேஸை விசாரிக்க முடியாது, ஆனா நம்ம அன்அபிஷியலா கேஸை விசாரிக்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சிவானிக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, எங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு கிடைச்சிருக்கா, அந்த சின்ன பொண்ணை பாக்குறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபாத்திமா அப்படின்ற அந்த கான்ஸ்டபிள் பொண்ணையும் கூட்டு வராங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த சின்ன பொண்ணு அம்மாவோட கேங்ல இருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கா. இவளை பொறுத்த வரைக்கும் இப்ப கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணு சொன்னதை டாக்டர் லேடி சிவானி கிட்ட சொல்றாங்க. அது என்னன்னா, அம்மா கிட்ட இந்த பொண்ணு மாட்டியிருந்தா பாத்தீங்களா, அம்மாவோட ஆளுங்க இந்த பொண்ணை வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணிருக்காங்க போல, நிறைய மருந்தெல்லாம் தந்திருக்காங்க போல. அதோட விளைவா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா. இவ்வளவு மாதிரியே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் மொத்தமா எரிக்கலாம்னு நினைக்கும் போது இந்த பொண்ணு சட்டுன்னு அங்க இருந்து தப்பிச்சிருப்பா. இவ தப்பிச்சது கூட தெரியாம மத்த பொண்ணுங்களை அவங்க எரிச்சு விட்டுருப்பாங்க. அப்படி தப்பிச்சு வந்த பொண்ணுக்கு தான் இப்போதைக்கு இந்த டாக்டர் லேடி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் கேன்சர் இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு, எப்படி இதை பண்ணாங்கன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சிவானி கிட்ட சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த சின்ன பொண்ணு ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிடுறா. அந்த சின்ன பொண்ணு நிறைய டிராலாம் பண்ணிருப்பா. அந்த டிராயிங் எல்லாம் இவங்க ஒன்னு ஒன்னா பாக்குறாங்க. அதுல பூனை மாதிரி ஒன்ன வரைஞ்சு வச்சிருக்கா. இந்த பூனையை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே அப்படின்ற மாதிரி சிவானி பயங்கரமா யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ராம்னு ஒருத்தர் ட்ரஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த ட்ரஸ்டோட லோகோவா தான் இது இருக்கும். இந்த லோகோ எப்படி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது, அப்ப இந்த பொண்ணு அங்கதான் இருந்திருக்கா போல, அங்கதான் ஏதோ நடந்திருக்கு போலன்னு யோசிக்கிறாங்க. அந்த ராம பத்தி மறைமுகமா விசாரிக்கணும்ன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. யார் அவனை படிக்க வச்சா, அவன் எப்படி படிச்சான்றதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராம பொறுத்த வரைக்கும் அஸ்லாம்னு ஒருத்தர் தான் கார்டியன் மாதிரி படிக்க வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த அஸ்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட ரைட் ஹேண்டா ஒரு காலத்துல இருந்திருப்பாரு. இப்ப ரைட் ஹேண்ட் கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரைட் ஹேண்டா இருந்திருப்பாரு. இந்த அஸ்லாம புடிச்சா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிரும்னு யோசிக்கிறாங்க. அந்த அஸ்லாம இப்ப குடிகாரரா சுத்திட்டு இருக்காரு. ஒரு காலத்துல நான் அம்மாவோட டீம்ல இருந்தேன், சரக்கு எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி மிரட்டிலாம் சரக்க குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அஸ்லாமோட ஒய்ஃப் மாதிரி இந்த இடத்துக்கு சிவானி வந்து நடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வீட்டுக்கு வர மாட்டீங்களாங்க, வாங்கன்ற மாதிரி தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் மாதிரி இவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. யாரா அந்த ராம, எதுக்காகடா நீ படிக்க வச்ச சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. இந்த இடத்துல தான் இவருமே 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களை கடத்தி பிச்சை எடுக்க விடுற வேலையை தான் காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த மாதிரி ஒரு பேட்ச் பசங்க வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் இந்த ராமு. ஏண்டா பசங்களா, உங்க கை காலை வெட்டினாதான் நிறைய காசு கிடைக்கும், கை காலை வெட்ட போறோம், எதை வெட்டணும்ன்றதை நீங்களே சொல்லுங்கன்னும் போது இந்த பையன் கையை வெட்டுங்கன்ற மாதிரி சொல்றான். இவருமே கையை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கு அப்புறம் இந்த பையன் என்ன சொல்றானா, என்னால பிச்செல்லாம் எடுக்க முடியாது, உங்களுக்கு வேண்டியது காசு தானே, அந்த காசை நான் கொண்டு வரேன்ற மாதிரி சொல்றான். எப்படா கொண்டு வருவேன்னு கேட்கும் போது இவனுமே சம்பாரிச்சு காசெல்லாம் கொண்டு வந்துடுறான். என்னால அசிங்கமா பிச்செல்லாம் எடுக்க முடியாது, மத்தவங்களை ஏமாத்தியே என்னால காசு சம்பாதிக்க முடியும், அப்படிதான் இந்த காசை சம்பாரிச்சன்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றான். இவன் பயங்கர மூலக்காரனா இருக்கானே, இவனை சாதாரணமா இந்த வேலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது, இவனை படிக்க வைக்கணும், அஸ்லாம் இவனை படிக்க வை அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க.
அப்படிதான் இந்த ராம படிக்க வச்சிருக்காங்க. இந்த ராம் வேற ஏதோ ஒண்ணு பண்ணி அம்மாவை நிறைய சம்பாதிக்க வைக்கிறான் போல. இந்த ராம் வேற ஏதோ பண்ணி அம்மாவை கோடி கோடியா சம்பாதிக்க வைக்கிறான் பாத்தீங்களா? அது என்னன்றத பத்தி சிவானி கேக்குறாங்க. அது என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, 5 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன துரத்தி விட்டுட்டாங்க, சத்தியமாவே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருக்கு உண்மையிலேயே தெரியலன்றதை புரிஞ்சுக்கிட்டு இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. நம்ம அந்த ராம ஃபாலோ பண்ணான்னு ராம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஆபீஸ்ல இருந்து அவர் எங்கேயோ கிளம்புறாரு. அவருக்கே தெரியாம ஃபாலோ பண்ணோம், அவர் அம்மாவை பார்க்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவருமே அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக அம்மாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. இப்ப சட்டுன்னு சிவானி இருக்காங்கல்ல, டீமோட இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. நீங்க 2 பேருமே கூட்டு களவாணின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேர் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க தான் டீமோட வந்திருக்காங்கல்ல, 2 பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. அந்த அஸ்லாமை இந்த ஃபாத்திமா தான் பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அஸ்லாம் என்ன சொல்றானா, நான் தான் மாட்டி விட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அம்மாவும் பையனும் சேர்ந்து என் கதையை முடிச்சிருவாங்க, நான் தான் சொன்னன்றதை சொல்லாதீங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சிவானி இருக்காங்கல்ல, அம்மாவையும் அந்த ராமியும் லாக் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே அஸ்லாமை முறைச்சு பாக்குறாங்க. கொய்யாலே நீ தான் மாட்டி விட்டியா, உன்னை கவனிச்சுக்கிறோன்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு போறாங்க. இந்த ராம் இருக்கான் பாத்தீங்களா, சின்ன சின்ன பசங்களுக்கு நிறைய ஊசி எல்லாம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான்றது சிவானிக்கு தெரியுது. என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. நானும் எதுவும் பண்ணல, நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க, நீங்களே என்ன ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் நக்கலா பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா ஆளுங்க ஒரு தகவலை சொல்றதுக்காக வராங்க. அஸ்லாம் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. எது இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி செல்லுக்குள்ள வந்து பார்த்தா அவன் கழுத்தை அவனே அறுத்த மாதிரி இறந்து போயிருக்கான். ஆனா இவங்களால நம்ப முடியல. இங்க இருக்க ஆளுங்க யாரோ ஒருத்தர் வேணும்ட்டே இவனை சாவடிச்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. உன்னை நம்பி தானே விட்டு போனேன் அப்படின்ற மாதிரி ஃபாத்திமாவை திட்டுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல சிவானியோட சீனியர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, எந்த அடிப்படையில நீ ராம அரெஸ்ட் பண்ணுவ, அவர் சமுதாயத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அம்மாவை வேணா நீ கஸ்டடியில வச்சுக்கோ, ஆனா ராம ஒரு நாள் கூட கஸ்டடியில வச்சுக்க முடியாது, உடனே ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவங்களுமே ரிலீஸ் பண்றாங்க. அதான் சொன்னல, என்னெல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு, என் அம்மாவையும் சீக்கிரமா நான் காப்பாத்தி கூட்டு போவேன் அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். அப்படி கிளம்பி போறவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபாத்திமாவுக்கு கால் பண்றான். ஃபாத்திமா கிட்ட என்ன சொல்றான்னா, நீ அந்த அஸ்லாம் கதையை முடிச்சல, அதே மாதிரி அம்மாவை நீ தான் சாமர்த்தியமா காப்பாத்தணும், அதை மட்டும் கரெக்டா பண்ணிரு, நான் பண்ண வேண்டியதை பண்றேன்ற மாதிரி சொல்றான். அப்ப அஸ்லாமை இவங்க தான் சாவடிச்சிருக்காங்க போல. இப்ப அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி அனுப்பி விடுறேன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறாங்க. இவங்க கொஞ்சம் கெட்டவங்கன்றது தெரியுது. அம்மா ஜெயில விட்டு தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கு சீனியர் ஒன்னதான் வேலையை விட்டு தூக்கியாச்சுல, நீ எதுக்காக வந்தன்ற மாதிரியும் திட்டிருப்பாரு. இப்ப இவங்க இல்லாத சமயம் அம்மாவும் தப்பிச்சிட்டாங்கன்றத நியூஸ் மூலியமா இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஹஸ்பண்டும் அடுத்து என்ன பிளான்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப ஃபாத்திமா கூட ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க ஏகப்பட்ட சின்ன பசங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷிப்ல தான் இருக்காங்க. வேற ஒரு நாட்டுக்கு தான் இவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த நாட்டுல தான் இந்த சின்ன பசங்களை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி சிவானியை நமக்கு காட்டுறாங்க. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கால இருக்க ஒரு பகுதியில தான் இருக்காங்கன்றது தெரிய வருது. இவங்களுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்கல்ல, அதாவது நேர்மையான ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஆளுங்களெல்லாம் இவங்க சேர்த்துக்கிறாங்க. நம்ம உடனே ஸ்ரீலங்காக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் இவங்களுக்கு தேவைப்படுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா அம்பாஸ்டர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவருமே இவங்களுக்காக அந்த ஹெல்ப் பண்ணிடுறாரு. ஏன்னா இவர் பெரிய பதவியில இருக்காருல, இவங்க போறதுக்கு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாரு. காரணம் என்னன்னா, என் பொண்ணை காப்பாற்ற முடியல, ஆனா என் ஒர்க்கரோட பொண்ணை நீங்க எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டாரு. அந்த ராம் இங்கதான் வந்திருக்கான்றத ஈரன் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது இப்போதைக்கு தெரியல. இப்ப அம்மாவும் இந்த ஃபாத்திமாவும் சேர்ந்த மாதிரி ராம பாக்குறதுக்காக ஒரு லேபுக்கு வந்துடுறாங்க. அந்த லேப்ல தான் இவன் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல. என்ன பண்ணிட்டு இருக்கான்றத பத்தி அம்மா கிட்டயும் இந்த ஃபாத்திமா கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இவனே ஒரு ஊசியை போட்டு ஒரு வைரஸை பரவ வச்சிருவான். அந்த வைரஸ்னால கேன்சர்ன்ற ப்ராப்ளம் ரொம்ப சீக்கிரமா வந்துடும். சில பசங்களுக்கு 2 நாளுக்குள்ளேயே வந்துருது. ஆனா அவ்வளவு ஸ்பீடா வரக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவா வர மாதிரி பசங்களை செலக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வியாதியை நம்மளே பரப்பி விட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன் சொல்றேன்ற மாதிரி நிறைய சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி இவன் பிளான் போட்டுட்டு இருக்கான். வெள்ளக்காரங்க கிட்ட நிறைய காசு வாங்கி தான் இந்த பிளான் எல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கான்றது தெரிய வருது. நான் 1000ல சம்பாரிச்சேன், என் பையன் கோடியில சம்பாதிக்கிறதுக்கு பிளான் வச்சிருக்கான்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இந்த ஃபாத்திமா கூட டிராவல் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா, இவங்க 2 பேரை அட்டாக் பண்றதுக்காக வருது. காட்ஸ் 2 பேர் இறந்து போயிடுறாங்க. ஆனா ஃபாத்திமா இருக்காங்கல்ல, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணவங்க கூட பதிலுக்கு ஃபைட் பண்றாங்க. எப்படியாவது இந்த பாட்டியை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்போ ஒரு சேஃபான பகுதிக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சேஃப் தான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சேஃபான பகுதின்னு நினைக்கும் போது அந்த பகுதிக்கு சிவானியும் ஆளுங்களும் வந்துட்டு இருக்காங்க. இவன் எப்படி வந்தான அம்மா ஷாக் ஆகும் போது ஃபாத்திமா புடிச்சு இவங்களை தள்ளி விடுறாங்க. சோ ஃபாத்திமா இன்னமும் சிவானிக்காக தான் வேலை பார்க்கறாங்கன்னு தெரிய வருது. இங்கதான் ஒரு ட்விஸ்ட நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அது என்னன்னா அந்த அஸ்லாம அவரே தான் பயத்துல இறந்து போயிருப்பாரு. மேடம் சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ எதுவுமே பண்ணலன்றது எனக்கு தெரியும், ஆனா அவங்க கிட்ட நீ தான் பண்ணன்னு நம்ப வைக்கணும், எப்படியாவது ராம் கிட்ட நீ நம்பிக்கையை சம்பாதிக்கணும், நான் சொல்ற மாதிரி ராம் கிட்ட பேசுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றான்னா உங்களை காப்பாத்துறதுக்காக அஸ்லாம் கதையை நான் தான் முடிச்சேன்ற மாதிரி பேசுறா. ஒருவேளை இவ தான் நமக்காக அஸ்லாம் கதையை முடிச்சிருக்கா போல, காசு எதிர்பார்த்து இந்த விஷயத்த பண்ணிருக்கா போலன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறது. உனக்கு இன்னும் நிறைய காசு தரேன், நான் கிளம்பி போய் கொஞ்ச நேரத்துல என்னோட அம்மாவை சாமர்த்தியமா இங்க இருந்து தப்பிக்க வச்சிருன்ற மாதிரி சொல்லியிருப்பான். சரி அதையும் பண்றன்ற மாதிரி இவங்களுமே ஏத்திருப்பாங்க. ஃபாத்திமா அந்த ராமன் நம்ப வச்சு அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த அம்மா கடுப்பாயிடுறாங்க. என்னையும் என்னோட பையனையும் ஏமாத்திட்டல, என்னோட பையன் உன்னை விட மாட்டான்ற மாதிரி ஃபாத்திமாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவானி என்ன சொல்றாங்கன்னா, உன் பையன் முதல்ல கண்டுபிடிச்சாதானே விட மாட்டான், உன் பையன் கண்டே பிடிக்க மாட்டான், அந்த மாதிரி நாங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு ஃபாத்திமாவை பார்த்து சொல்றாங்க. ஃபாத்திமா அவங்களோட கையை அவங்களே ஷூட் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த ராம் கிட்ட வந்து டிராமா பண்றாங்க. நானும் அம்மாவும் போயிட்டு இருக்கும் போது சிவானியோட ஆளுங்க அட்டாக் பண்ணிட்டாங்க, எனக்கு காயம் பட்டுருச்சு, உன் அம்மாவை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல சிவானி இருக்காங்கல்ல, இவனோட லெபார்டரிக்கே வந்துடுறாங்க. உன் அம்மா எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா, உன் அம்மா உனக்கு உயிரோட வேணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறத மொத்தமா ஸ்டாப் பண்ணும், அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க எல்லா பசங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் பண்ண வேண்டியதை பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவனுக்கு அம்மா ரொம்ப முக்கியம் இல்ல, இவனுமே சரின்ற மாதிரிலாம் இந்த டீலுக்கு ஏத்துக்கிறான். சிவானியோட ஆளுங்க கண்ட்ரோல்ல தானே அம்மா இருக்காங்க. இப்போ ஒருத்தர் அம்மாக்கு சாப்பாடு தரலான்னு வராரு, இந்த அம்மா சட்டுன்னு விலங்கெல்லாம் கழட்டிட்டு அவனை லாக் பண்ணி பிடிச்சிருக்காங்க. இப்ப மத்த ஆளுங்க விடு விடுன்னு சொல்லும் போது நீங்க பக்கத்துல வந்தீங்கன்னா இவன் கதையை முடிச்சிருவன்ற மாதிரி அம்மா மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா சிவானி மட்டும் முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. சிவானி வராத, வந்தனா கதையை முடிச்சிருவான்ற மாதிரி அம்மா மிரட்டுறாங்க. அதை மீறிய சிவானி இருக்காங்கல்ல, சட்டுன்னு ஷூட் பண்றாங்க. கரெக்டா அம்மாவை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிடுறாங்க. ஏன் மேடம் அவசரப்பட்டு அம்மாவை ஷூட் பண்ணீங்க, இப்ப இவ உயிரோட இல்லைன்னா பையனுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பையனுக்கு தெரியவா போது, இவ உயிரோட இருக்க மாதிரி நீங்க செட் பண்ணுங்க, அதே மாதிரி வேற ஒரு விஷயத்தையும் செட் பண்ணி வைங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வேற விஷயத்தையும் செட் பண்ணி வைங்கன்னு சொல்றாங்கல்ல, என்ன செட் பண்ணி வைக்க சொல்றாங்கன்றது இப்ப நமக்கு தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்துல அவனுமே டீல் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படி அவன் வரும்போது இந்த அம்மாவை வீல் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. அம்மாவை எதுக்காக வீல் சேர்ல உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணே இல்ல, உன் அம்மா ஓகேவா தான் இருக்காங்க, நீ சொன்ன மாதிரி பசங்களெல்லாம் கூட்டு வந்திருக்கியா காட்டுன்ற மாதிரி சிவானி கேட்கறாங்க. இவனுமே வண்டியை ஓபன் பண்ணி கூட்டு வந்திருக்க பசங்களெல்லாம் காமிக்கிறான். அதே சமயம் துரோகியா தான் ஃபாத்திமா வேலை பார்த்திருக்கான்றதை கண்டுபிடிச்சிடறான் போல. ஃபாத்திமாவை போட்டு பயங்கரமா அடிச்சு வச்சிருக்கான். இவ துரோகின்றதை கண்டுபிடிச்சிட்டன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீ கண்டுபிடிச்சாலும் கவலை இல்ல, இப்ப அவளையும் விடணும் பசங்களையும் விடணும், அப்பதான் உன்னோட அம்மா கிடைப்பாங்கன்ற மாதிரி சிவானி மிரட்டிட்டு இருக்காங்க. எனக்கு என்னோட அம்மா தான் முக்கியம், என் அம்மாவை அனுப்பி விடு, நான் குழந்தைங்களை அனுப்பி விடுறேன்ற மாதிரி சொல்றான். இப்ப அவன் வந்து குழந்தைய ஒப்படைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கான், இவங்க அம்மாவை ஒப்படைக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த டீலிங் நடக்கும் போது இவனுமே அம்மா கிட்ட அசைவு இல்லாததை நோட் பண்றான். அம்மா என்னாச்சுமா, அம்மா என்னாச்சுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அம்மா கிட்ட இருந்து அப்படியே மணி அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. செக் பண்ணி பார்க்கும் போதுதான் அம்மா உடம்புல பாம செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இவன் சுதாரிச்சு ஆளுங்களை கூட்டிட்டு தப்பிக்கலாம் நினைக்கிறான் பாத்தீங்களா, அதுக்குள்ள பாம் வெடிச்சிருது. சிவானியோட ஆளுங்க உசாரா தள்ளி தான் இருப்பாங்க, ஆனா இவன் பக்கத்துல இருந்தான் பாத்தீங்களா, அந்த பாம்னால இவனோட ஆளுங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டுறாங்க. இவனுமே கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறான். பாம் வெடிக்கும் போது பக்கத்துல இருந்தா பயங்கர சுத்தம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் அவன் படுத்து கிடந்துட்டு இருக்கான். இப்ப சிவானியும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி மத்த ஆளுங்களை எல்லாம் காலி பண்ணிடுறாங்க. இப்ப மீதி இருக்கிறது இவன் மட்டும்தான். இவனுமே ரொம்ப காயப்பட்ட மாதிரி தான் விழுந்து கிடக்குறான். இப்பதான் இவங்களுமே பக்கத்துல வந்து ஃபாத்திமாவை பாக்குறாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான்றது தெரியுது, ஃபாத்திமாக்காக கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நிறைய சின்ன பசங்களை இவன் டார்ச்சர் பண்ணிருக்கான்ல, இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சங்கிலி எடுக்கிறாங்க. அந்த சங்கிலியை வச்சு இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன விட்டு என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவங்க பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்கும் போது கூட அவன் என்ன சொல்றான்னா, என்னெல்லாம் உன்னால லீகலா எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றான். ஏன்னா மத்தவங்க பேரை வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் அவன் பண்ணிருப்பான், நேரடியா அதுல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டான். சோ இப்போ இவங்க நிறைய சின்ன பசங்களை மீட் எடுத்துடுறாங்க. இதுதான் சார் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட எல்லா விஷயத்தையும் விலாவரியா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தி அந்த சின்ன பொண்ணோட அப்பா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இப்ப இவனை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இவங்க கடைசியா இவனுக்கு என்ன தண்டனை தந்திருக்காங்கன்னா, இவன் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு ஊசி போட்டான் பாத்தீங்களா, அந்த ஊசியை இவனுக்கு போட்டிருக்காங்க. இவன் இப்ப கேன்சரோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல போராடிட்டு இருக்கான். மத்தவங்களுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும், அந்த வலியை உனக்கு தரதுக்காக தான் இப்படி பண்ண, நல்லா அனுபவி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு கிளம்புறாங்க. இவன் வலியால துடிச்சிட்டு இருக்க மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.